அனைவருக்கும் வணக்கம். இன்று மேச ராசிக்கான புத்தாண்டு பலனை நாம் இன்று பார்க்கலாம். மேச ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். அவர் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே ராசிக்கு 9இல் அமர்ந்து குருவின் வீடான தனுசில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறார். எனவே உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3இல் குரு பகவான் அமர்ந்து தனது 5, 7, 9 பார்வைகளால் 7, 9, 11 ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். எனவே திருமணம் ஆகாமல் இருக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். கூட்டுத்தொழில் ஒரு நல்லதொரு தன்மையை கொடுக்கும். 9ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையால் அனைத்து பாக்கியங்களும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் தனலாபம், அபிவிருத்தி, காரிய சித்தி இது போன்ற ஒரு நல்ல ஒரு சுபபலன்களை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையால் 11ஆம் ராசியை பார்த்து ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து ராசிக்கு 9இல் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இந்த அனைத்து ராஜ கிரகங்களும் ராசிக்கு 9இல் அமர்வது குடும்பத்தில் நல்லதொரு சுபநிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பு. அனைத்து கிரகங்களும் ராசிக்கு 2ஆம் அதிபதியான குடும்ப ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் இங்கே குரு பார்வையில் வருகிறார். மனைவி ஸ்தானாதிபதியாக வருகின்ற சுக்கிரனும் இவரே வருகிறார். குருவின் பார்வை பெறுவது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இது போன்ற ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 11ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் கேது. பொதுவாக மேச லக்னத்திற்கு 11இல் அமரும் ராகு இங்கே நல்ல பலனை கொடுக்க கடமைப்பட்டவர். இங்கே கோச்சாரத்தில் குருவின் பார்வையை பெறுகிறார். எனவே மேச ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 12இல் விரயச்சனியாக தொடர்கின்ற சனியின் கெடுபலனை இங்கு குறைக்கும் விதத்தில் நல்லதொரு பலன்களை கொடுக்கும் அமைப்பிலே இங்கு ராகு கேதுக்கள் அமர்ந்துள்ளனர். சனி மற்றொரு வருட கிரகமான சனி பகவான் ராசிக்கு 12இல் விரயச்சனியாக தொடர்கிறார். மே மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி, கடகத்திற்கு குரு பயிற்சி ஆனதன் பின்பு உச்ச குருவின் பார்வையை இந்த சனி பகவான் பெறுவார் என்பதாலும் 2026இல் 7.5 சனி பெரும் அளவில் பாதிப்பை மேசராசிக்கு கொடுக்காது என்பதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். மே மாதத்திற்கு பிறகு ராசிக்கு 4இல் கடகத்தில் உச்சமாகின்ற குரு பகவான் இங்கே 9ஆம் அதிபதி 4இல் உச்சம் என்கின்ற அடிப்படையில் மேலும் 8, 10, 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் உறுதியாகும். விசா இது போன்ற ஒரு நல்லதொரு விஷயங்கள் கைகூடி வரும். மேலும் வெளிநாட்டில் படிப்பு, மருத்துவம் இது போன்ற ஒரு படிப்புகளுக்கு முயற்சித்து விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் மாணவிகளுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் நல்லதொரு நிலைமையில் கொடுப்பார். 4இல் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி 4இல் உச்சமாவதாலும் அசையா சொத்துக்கள் வாங்கின்ற அமைப்பும் இங்கே ஏற்படும். 8, 12ஐ பார்ப்பதாலும் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு சோதனை இல்லாமல் ஓரளவு நல்ல ஒரு வருமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே நல்லதொரு வேலையில் நல்லதொரு இடமாற்றம் வேண்டியிருப்பவர்களுக்கு நல்லதொரு இடமாற்றத்தையும் இங்கு மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு பயிற்சியாகி 8 மற்றும் 10, 12ஆம் ராசிகளை தொடர்பு கொள்வதால் வேலையில் இடமாற்றம் என்பதை மனதிற்கு பிடித்த இடமாற்றத்தை கட்டாயம் கொடுப்பார். இங்கே சனி பகவான் குருவின் பார்வையை மே மாதத்திற்கு பிறகு பெறுவதாலும் இங்கே ராகு கேதுகள் ஆண்டின் இறுதியில் பயிற்சியாக இருப்பதாலும் 2026இல் ராகு கேதுகளுக்கு பெரிய ஒரு கெடுபலன்களை தரப்போவதில்லை என்றும் மேசராசிக்கு குரு மற்றும் ராகு கேது, குருவின் பார்வை பெற்ற சனி, வருட கிரகங்கள் அனைத்தும் நல்லதொரு அமைப்பில் இருப்பதாலும் மேசராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பலனாகவே 2026 நடக்கும். நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்கும். மிகச்சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். இது மேசராசிக்காரர்களுக்கு நான் தற்போது கூறிய அனைத்தும் ஒரு பொது பலனே ஆகும். அவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்ன யோக திசை நடக்கும் பொழுது நல்ல பலன்கள் மிகுதியாக இருக்கும். அவயோக பலன்கள் நடக்கும் பொழுது கோச்சாரம் ஓரளவு நன்மையாக இருப்பதாலும் நல்ல பலன்கள் சற்று குறைவும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் ரிஷபராசிக்கான ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.